ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஓகே. மழையாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா கேரோடு இருங்க, பத்திரமா இருங்க. எஸ்பெஷலி குழந்தைங்கள பத்திரமா பாதுகாப்பாக வச்சுங்க. ஓகேவா? நேற்று நான் சொன்னேன் இல்லையா என்னுடைய ஸ்டோரியை. நான் வந்து சும்மா தான் சொல்லியிருக்கேன். என்னுடைய ஸ்டார்டிங் முதல் நான் சொல்லவே இல்லை. நடுவில் அந்த ஸ்டடீஸ் பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். விருப்பம் இருந்தால் கேளுங்க, இல்லாட்டி இக்னோர் பண்ணிவிட்டு போயிடுங்க. சரிங்களா? அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்பினேன், அவ்வளோதான். நான் வந்து விரும்புவது டீச்சிங் லைனாக இருந்தால் கூட, சின்ன வயசுலேயும் ஆசை இருந்தால் கூட, அதுக்கப்புறம் ஒரு ஒரு 10th +1 வந்த பிறகு ஒரு மெச்சூர்ட் வந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு லாயர் ஆகணும், இல்லாட்டி ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு தான் ஒரு ஆசை. பட் வந்து எனக்கு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, பணத்தை கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கும் எனக்கு ஆள் கிடையாது. அதே நேரத்தில் வந்து இந்த லைனில் சூஸ் பண்ணி கைட் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லாமல் இருந்தது. சரிங்களா? ஏன்னா நான் வந்து என்னுடைய தாத்தா பாட்டி கூட நான் வளர்ந்தேன். சரிங்களா? அதனால் அவங்க வந்து எனக்கு படிப்பு விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணலை. அந்த காலத்து ஆளுங்க இல்லையா, படிப்பு விஷயத்தில் அவங்க சப்போர்ட் பண்ணலை. அதே மாதிரி அம்மாவும் ரொம்ப அதிகமாக படிக்கலை. அவங்க வந்து 3rd தான், 3ஆம் வகுப்பு தான் படிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த படிப்பறிவு நாலேஜ் கிடையாது. நான் வந்து வீட்டில் ஒரே பொண்ணுன்றதுனால, அதாவது அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. பெரியம்மா பசங்களாம் இருந்தால் கூட எனக்கு படிப்பு மேலே கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால நான் படித்தேன். சரிங்களா? இனி என்ன படிக்கிற, என்ன ரேங்க் எடுக்கிற, என்ன ஏதாவது ப்ரோக்ரஸ் கார்டு, உட்காந்து படி அப்படின்னு அதட்டத்துக்கும் ஆள் கிடையாது. இனி உட்காந்து படிப்பு தான் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு எனக்கு கைட் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. ஏதோ கடவுளுடைய கிருபையால் எனக்கு ஏதோ ஒரு புத்தி தோணி அந்த படிப்பு மேலே ஒரு ஆர்வம் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன். லைன் வந்து என்னுடைய லாயர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், இல்லாட்டி ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அது கனவு நடக்கலை. சரின்ட்டு 3rd இயர் படிச்சுட்டு வரும்போது எண்டில் வந்து எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. சொந்தத்திலே பண்ணணும்னு முடிவு பண்ணாங்க. எனக்கு அதில் விருப்பம் இல்லாமல் தான் இருந்தது. மேரேஜ்ன்ற தாட்டே என் மனசில் வரல. அது ஏன்றதை நான் பின்னாடி நான் சொல்கிறேன். அதே மாதிரி படிக்கும்போதும் சரி, 10th +1 +2 படிக்கும்போதும் சரி, காலேஜ் படிக்கும்போதும் சரி, நான் நிறைய பேர் என் பின்னாடி சுற்றுறவங்களாம் உண்டு. பட் நான் வந்து அதுக்கு வந்து ஒரு இடம் கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு தாட், லவ் அண்ட் அஃபெக்ஷனே என் மனசை வரல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் சின்ன வயசில் ரொம்ப காயப்பட்டுட்டேன். எப்படி சொல்கிறதுன்னா, எனக்கு அது என்னவோ அதை பிடிக்காமையே போயிடுச்சுன்னு நினச்சிங்களேன். ஏன்னா நான் வளர்ந்தது தாத்தா பாட்டிக்கிட்ட, மாமா கிட்ட. நான் ஒருவேளை வந்து என்னுடைய அம்மா அப்பா கிட்ட நான் வளர்ந்துருந்தா, அப்பா கிட்ட வளர்ந்துருந்தா, ஒருவேளை அந்த எண்ணம் வந்திருக்குமோ என்னவோ தெரியாது. நான் வளர்ந்தது அந்த தாத்தா பாட்டிக்கிட்டன்றதுனால, ஏனால் என்னுடைய தாத்தா பாட்டிக்கு என்னுடைய மாமாங்களுக்கு எந்தவித கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்றதுல அந்த லவ் என்ற விஷயத்தில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். யாரையும் லவ் பண்ணக்கூடாது, வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு, கல்யாணமே தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறப்ப தான் எங்கள் வீட்டில் ரொம்ப கட்டாயப்படுத்தி, எங்கள் தாத்தா சாகிறதுக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே, இல்லை சாகும்போதே தான் நினைக்கிறேன், சாகும்போதே என்கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கிட்டார். அவங்களே பார்த்து மாப்பிள்ளைலாம் முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிட்டு, நீ இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இறந்துட்ட பிறகு நீ வந்து மாற்றிக்கக்கூடாது. காலையில் 5 மணிக்கு அவர் இறக்க போகிறாருன்னா 4 மணிக்கு என்கிட்ட பேசுகிறாரு. என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டார், நீ மேரேஜ் பண்ணிக்கணும், கண்டிப்பாக நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றப்போ என்கிட்ட சத்தியம் வாங்கினப்போ, சரி நம்ம வளர்த்துவங்க இல்லையா, வளர்த்து நம்மளை ஆளாக்கி படிப்புக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எங்கள் தாத்தா பாட்டி தான். ஸோ அவங்களுடைய அவங்களுடைய வார்த்தையை நம்ம மீறக்கூடாதுன்றதுக்காக அன்புக்கு கட்டுப்பட்டு நான் அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு 6 மந்த்தாக 1 இயர்க்குள்ளே மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் டீச்சிங் லைன் நான் தேர்ந்தெடுத்தேன். சரிங்களா? மீதி கதையை நாளைக்கு சொல்கிறேன். இதுவரையும் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.